ரஜினியா அஜித்தா விஜயா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அஜித் விஜயை விட ரஜினிகாந்த் தான் ஒரு படி மேலே இருக்கார். இன்னும் 100 வயசில் கூட ஏமா ஒரு உயிரை வந்து எடுக்க வராரு அப்படின்னா அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவார், நீ வேணா ஒரு படம் ஹீரோவா நடி, அந்த படத்தை பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ கிளாஷ் விடுவோம், அதில் நீ வின் பண்ணிட்டா என் உயிரை எடுத்துகிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி யமனுக்கே டஃப் கொடுக்குறவர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய வேட்டையன் படத்தோட ட்ரெய்லர் வந்து இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. தலைவர் ரஜினிகாந்த் எப்படி அப்படின்னா அவருக்கு 80 வயசானாலும் சரி, 85 வயசானாலும் சரி, 90 வயசு 100 வயசானாலும் சரி, 100 வயசில் கூட ஏமா ஒரு உயிரை வந்து எடுக்க வராரு அப்படின்னா அவர்கிட்ட போய் என்ன சொல்லுவார், நீ வேணா ஒரு படம் ஹீரோவா நடி, அந்த படத்தை பொங்கலுக்கோ தீபாவளிக்கோ கிளாஷ் விடுவோம், அதில் நீ வின் பண்ணிட்டா என் உயிரை எடுத்துகிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி யமனுக்கே டஃப் கொடுக்குறவர்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். ஏன்னா மனுஷனுக்கு வயசு வந்து பார்த்தோம்னா இன்றைக்கும் வந்து ஒரு வைப்பு அவரோட ட்ரெய்லர் பார்க்கும்போது ஒரு 73 வயசாகுது ஒரு நடிகருக்கு, அவர் படத்தை ஃபஸ்ட் ஷோ எப்படியாவது டிக்கெட் வாங்கி அவரை ஸ்க்ரீனில் போய் பார்த்துடணும்ப்பா, அந்த அளவுக்கு வந்து ஒரு மாசாக வந்து ஒரு மிரட்டல் வந்து கொடுத்துருக்குறாரு. நான் கூட ரொம்ப வருத்தப்பட்டேன், என்னடா இது இந்த வேட்டையன் படத்துக்கு ஏதோ ப்ரிவியூ மாதிரி போட்டு விடுறாங்களே, அதோட முடிச்சிருவாங்களா, ட்ரெய்லர் ஏதாவது வருமா அப்படின்னு வந்து ஒரு பயத்துலேயே இருந்தேன். பார்த்தா ட்ரெய்லர் வந்து விட்டாங்க. இன்றைக்கி ட்ரெய்லர் எப்படி இருக்குது அப்படின்னா அந்த ஜெயிலரில் பார்த்த தலைவர் அந்த ஜெயிலர் வைப் வந்து அப்படியே இருக்குது. ஒரு இடத்துல கார்லேருந்து இறங்கி வராரு. ஜெயிலர் படத்தில் வந்து எப்படி அந்த வர்மனை போய் மீட் பண்ணுவாரோ ஒரு சில இடங்களில் அது மாதிரியான ஒரு லொக்கேஷன்லாம் வருது படத்தில். ஸோ வேறு லெவலில் வந்து ஒரு ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து தலைவர் இதில் வந்து காமிச்சிருக்கிறாரு. ஸோ இன்னொரு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த படத்துடைய இயக்குனர் ஜெய்பீம் படம் இயக்குனர் ஞானவேல் எப்பவுமே கதையை பேஸ் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போவார். தலைவர் பார்த்தோம் அப்படின்னா கபாலிலேருந்தே வந்து அவருடைய ட்ரெண்டை வந்து மாற்றிக்கிட்டார், அதிகமாக கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் தருவோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த படத்தில் என்னென்னா ஜெயிலர் படத்தில் பார்த்தோம்னா யோகி பாபு அப்படி இப்படின்னு காமெடி, கிங்ஸ்லி அப்படின்னு காமெடியாக போச்சு. பட் இந்த படத்தில் காமெடி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபகத் ஃபாசில் அங்கங்கே சில விஷயம்லாம் பண்ணுறாரு ட்ரெய்லரில். ஸோ அவர் வந்து பெரிய அளவில் பண்ணுவார், ஆனால் மிரட்டவும் செய்வார் அவர். ஸோ இன்னொரு பக்கம் இந்த படத்தில் ஸோ காமெடி அப்படிங்கிறத தாண்டி வெயிட்டான ஒரு கண்டென்ட் ஒன்று இருக்குது. ஸோ அதை பார்த்தாலே தெரியுது, அமிதாப் பச்சன் அவரை பார்த்தா தெரியுது, அப்புறம் தெலுங்கு நடிகர் ராவ் ரமேஷ் அவருடைய ஆக்டிங் பார்த்தா தெரியுது, அவர் ஜெய்பீம்லே எப்படி பண்ணியிருப்பாருன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அவருடைய அந்த கதை பார்த்தா தெரியுது. குறிப்பாக வந்து என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து பேசுகிறாங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் அந்த பகுதியில் நடக்குது கதை அப்படிங்கிறது. ஸோ ஃபேக் என்கவுண்டரை பற்றி பேச போகிறாங்களா, என்கவுண்டர் வேணும்னு பேச போகிறாங்களா, என்கவுண்டர் வேணான்னு பேச போகிறாங்களா, இல்லை தேவைப்பட்டால் என்கவுண்டர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகிறாங்களா, இது மாதிரியான விஷயம்லாம் வந்து ரொம்ப ஒரு டீட்டெயிலிங்காக வந்து டைரக்டர் கண்டிப்பாக சொல்ல போகிறாரு. ஸோ கொல்கத்தா ஆர்ஜி கார் மருத்துவமனையில் நடந்த இந்த சம்பவம், ஸோ இது மாதிரியான விஷயங்கள் இன்றைக்கி நாட்டில் பெண்களுக்கு எதிராக பாலியல் சம்பவங்கள் நிறைய விஷயங்கள் நடக்குது. அதில் வந்து குற்றவாளிகள் வந்து நிறைய பேருக்கு தண்டனை, அதாவது டினைடு ஜஸ்டிஸ் அது மாதிரி வந்து சில விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மாதிரியான கான்செப்டை வந்து படத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க. இதுவும் வந்து பெரிய அளவில் ஒரு கண்டென்ட்டாக இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ண போகுது. இதை தாண்டி எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா இந்த ராணா தகுபட்டி இவர், ஸோ இந்த கதை இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி தர்பாரில் சில விஷயங்கள் பார்த்த மாதிரி. ஏன்னா தர்பாரில் அஜய் மல்ஹோத்ரா விஜய் மல்ஹோத்ரான்னு வந்து ஒரு பெரிய பிக் ஷாட்டை வந்து இது பண்ணுவார். ஸோ தலைவர் அவருடைய அந்த ஸ்டைலில் வந்து கையாளுவார். அது மாதிரி கதை ஏதாவது போயிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இதுவும் இருக்குது. ஸோ பட் அதை தாண்டி ஞானவேல் அவர்கள் வந்து ஒரு கிளவராக சில விஷயம் பண்ணுவார். ஸோ துஷாரா, மஞ்சு வாரியர், அபிராமி, ஸோ பல பேர் வந்து பெண் நடிகைகள் வந்து முக்கியத்துவமாக அவங்களுடைய கேரக்டர் வந்து லீடு அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்க போகுது. இன்னொரு பக்கம் ஆண்கள் பட்டாளம், ஸோ பாலிவுட் சூப்பர் ஸ்டார் என்று சொல்லக்கூடிய பழம்பெரும் நடிகர் அமிதாப் பச்சன் அவரும் ஒரு பக்கம் மிரட்ட போகிறாரு. ஸோ இந்த பக்கம் தலைவர் ஒரு பக்கம் ஒரு போடு, ராணா ஒரு பக்கம் அவர் ஒரு போடு போட போகிறாரு, ஃபகத் ஃபாசில். ஸோ இப்படி வேறு லெவலில் இந்த படம் ஒரு பெரிய சம்பவமாக இருக்க போகுது. சில இடத்துல அப்படியே கழுகு வந்து பறக்கிற மாதிரி ஒரு ஷாட்டு, நான் கழுகு தான், நான் உயர பறப்பேன், என்றைக்கு எனக்கு என்ன வயசானாலும் நான் உயர பறப்பேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த லெவலில் ஒரு டஃப் கொடுத்துட்ருக்கிறார் தலைவர். ஸோ அனிருத்தன் மியூசிக். ஸோ படம் எனக்கு தெரிஞ்சு அந்த ப்ரிவியூக்கு விட இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது படத்தை பார்க்கணும், எப்படா அக்டோபர் 10 வரும் ஃபஸ்ட் ஷோ தலைவர் தரிசனம் எப்படா போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஹைப் வந்து கூடிடுச்சு படத்துக்கு, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ அதுதான் முன்னாடி சொன்ன மாதிரி அவர் 100 வயசானாலும் யமனுக்கே வந்து டஃப் கொடுத்து கிளாஷுக்கு கூப்பிடுவார். ஸோ அதனால் தலைவரை வந்து இந்த உடல் நலத்தில் வந்து முன்னேற்றம் ஏறி ஸோ வேறு லெவலில் ஒரு கம்பேக் திரும்ப வந்து கொடுப்பாரு. ஸோ பார்க்கலாம், இந்த படம் வந்து இவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் வேட்டையை வந்து நடத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்றைக்கி வந்து நிறைய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா ரஜினிகாந்த்லாம் வந்து இன்றைக்கி நம்பர் 1 கிடையாது, இன்றைக்கி அது கிடையாது இது கிடையாது அப்படின்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன்.
அதிகம் சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்கள்னா இந்தியாவில் 2 பேருக்கு தரணும். ஃபஸ்ட்டு கமல்ஹாசன், இன்னொருத்தர் ஆமீர் கான். சரி, அதை விட்டுருவோம், ஓகேவா. இன்னொரு பக்கம் இந்த கமர்ஷியல் மாஸ் மசாலாலாம் இருக்குல்ல, இந்த மார்க்கெட், இது மாதிரியான விஷயங்கள்ல இன்றைக்கி பிரபாஸ், யஷ் இது மாதிரி ஆட்கள்லாம் வந்து நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இன்னொரு பக்கம் தளபதி விஜய் அவர்களுக்கு இவ்வளோ சம்பளம், அவர் தான் இன்றைக்கி நம்பர் 1, அவர் தான் பெருசு, அது மாதிரிலாம் வந்து சில சண்டைகள்லாம் வந்து இன்னமும் போயிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை வந்து பெரிய அளவில் வந்து ஒரு தாக்குதல் அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவில் சரி, ஆன் ஸ்க்ரீன் ஆஃப் ஸ்க்ரீன் பெரிய அளவில் வந்து நடக்குது ஃபேன்ஸ்குள்ளே. ஸோ உண்மையை சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கும் ரஜினியா, அஜித்தா, விஜயா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அஜித் விஜயை விட ரஜினிகாந்த் தான் ஒரு படி மேலே இருக்கார் இன்னமும். ஸோ அவருடைய கலெக்ஷன் அப்படி, அதாவது கோட்டு படத்துக்கு வந்து வசூல் பார்த்தோம் அப்படின்னா பட்ஜெட்டு 400 கோடி, கலெக்ஷன் பண்ணது 450 கோடி. 400 கோடி பட்ஜெட் போட்டு 450 கோடி வசூல் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு லெவல் அப்படிங்கிறது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. ஸோ விஜய் சாரை பொறுத்த வரைக்கும் அவரே தான் வந்து ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது அவர் சார்பாக தான், ஒரு நான் தான் ஹையஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வருது. அவர் வாங்குகிற சம்பளத்துக்கு அவர் படம் இன்னும் பார்த்தோம்னா ஒரு படம் பிரபாஸ் பார்த்தோம்னா கல்கி ஏடியாக இருக்கட்டும், இல்லை பாகுபலியாக இருக்கட்டும், ஒரு படமும் சலார்லாம் மினிமம் வந்து ஒரு 700 கோடி வசூல் பண்ணப்படும், 750 கோடி. ஸோ இந்த மாதிரி ஒரு வசூல் வேட்டை இருந்து, ஸோ இது மாதிரி வந்து ஒரு டாப் அப்படிங்கிறது ஒரு நியாயமாக இருக்கலாம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது விஜய் அவர்களை விட ரஜினிகாந்த் தான் இன்றைக்கும் ஒரு பெரிய பொசிஷனில். இது நம்ம ஒத்துக்கணும். ரஹானே பெஸ்ட்டு பிளேயரா, இல்லை ரோஹித் சர்மா பெஸ்ட்டு பிளேயரா, இல்லை இவங்க 2 பேரை விட, அதாவது கேஎல் ராகுல் பெஸ்ட்டு பிளேயரா, இல்லை இவங்க 3 பேரை விட விராட் கோலி பெஸ்ட்டு பிளேயரா அப்படின்னா விராட் கோலி தான் நம்பர் 1 பேட்ஸ்மேன், அவர் தான் பெஸ்ட்டு பிளேயர், அதை ஒத்துக்கணும். ஸோ நான் சொல்கிறது இந்த மாஸ் மசாலா கமர்ஷியல் இந்த எலிமெண்ட்ஸில் இன்னும் அடிக்கலை. சூப்பர் ஸ்டாரோட கலெக்ஷனை வந்து அஜித் அடிக்கலை, நான் ஒரு அஜித் ரசிகராக சொல்கிறேன். ஸோ அவரோட கலெக்ஷன் அப்படிங்கிறது எங்கே இருக்குது. ஆனால் இவங்க 3 பேரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸோட ஒப்பிடும்போது எனக்கு ஒரு ஏகே வெறியனா அவரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது, அவர் அஜித் சாரை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவருடைய ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் தான் அதுதான் என்னை சாட்டிஸ்ஃபைட் பண்ணும். அது சாட்டிஸ்ஃபைட் பண்ணுற அளவுக்கு என்னை யாரும் எந்த மாதம் எனக்கு வந்து காட்ட முடியாது. ஸோ ஒரு ஃபேனாக நான் அப்படி. பட் மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா இந்த வயசிலும், அதாவது 20 மிரட்டும் 70 அப்படின்வாங்க ரஜினிகாந்த். ஸோ அந்த அளவுக்கு தான் ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். ஒரு காலத்தில் விஜய் சாரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து ஒரு காலத்தில் மியூச்சுவலாக ரஜினி சாரோட ஃபேனாக தான் இருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஒரு போட்டி, ஒரு சண்டை, ஒரு பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். இன்றைக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஒரு பெரிய பொசிஷனில் வந்து இருக்கார். ஸோ விஜய், அஜித் 2 பேரும் வந்து இன்னமும் ஓவர்டேக் பண்ணல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் இவங்க 2 பேரோட பெரிய லெவலில் இருக்கார் அப்படிங்கிறத நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். சில விஷயங்களை வந்து நம்ம ஒத்துக்கிறது, அதுதான் வந்து ஒரு பெருந்தன்மையும் கூட. ஸோ அதுதான் ஒரு மெச்சூரிட்டி லெவல் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தலைவருடைய வேட்டையன் வேறு லெவல் ஒரு சம்பவம் வந்து இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ வெறித்தனமான ஒரு வெயிட்டிங். ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லரை பார்த்துருந்தீங்கன்னா வேட்டையனோட ட்ரெய்லர் எந்த மாதிரியான ஒரு வைபை தருது, படம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன். பாய்.